அவை அப்படியான மென்பொருள் இது. அடுத்தபடியாக சொல் அடைவு என்கிற ஒரு கருவி. இது சொல் அடைவு என்பதற்கு செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு, நான் பணிபுரிகின்ற அந்த நிறுவனத்தில் உருவாக்கப்பட்டு இணையத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இதுவும் நேரடியாக நாம் பதிவிறக்கம் செய்து நம்முடைய கணினியை நிறுவி ஆய்வுகளுக்காக பயன்படுத்தக்கூடிய எளிமையான மென்பொருள். ஏறத்தாழ ஒரு 6000 முறை இதுவரை பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் இணையதளத்தில் சென்று இதை நேரடியாக இங்கே இந்த சொல் அடைவி என்கிற அந்த இதன் கீழ் இதை பதிவிறக்கம் நாம் செய்து கொள்ளலாம். இதனுடைய முக்கிய எளிமையான பயன் என்ன என்றால், நாம் ஒரு நூலுக்கோ அல்லது பல நூல்களையோ ஒரே நேரத்தில் நாம் இதற்கான அடைவை இங்கே பெற முடியும். சான்றாக இப்போ இதில் பதிவிறக்கம் செய்த உடனே நேரடியாக அந்த EX எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலாக நமது கணினியில் பதிவிறக்கம் ஆகிவிடும். இதை நிறுவ தேவையில்லை. நேரடியாக அந்த மென்பொருளை 2 முறை சொடுக்குவதன் மூலமாக இந்த முகப்பு தோன்றிவிடும். சான்றாக ஒரு நூலை நான் இங்கே உங்களுக்கு அடைவு செய்து காட்டுகிறேன். நற்றிணை என்கிற அந்த ஒரு நூலை கருவிகள் கோப்பையை திறந்து அந்த குறிப்பிட்ட கோப்பையை தெரிவு செய்த பின்னர் கருவிகள் என்கிற பகுதிக்கு சென்று சொல்லடைவு என்கிற அந்த ஒரு பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் அந்த மொத்த ஒரு நூலுக்கான சொல் அடைவு 1 நிமிடத்தில் இங்கே கிடைக்கும். அதே போல் சொல் என்கிற அந்த ஒரு பட்டனை தெரிவு செய்வதன் மூலம் அதனுடைய அகரவரிசை பட்டியல் கிடைத்திடும். அதே போல் நிகழ்வெண் என்கிற ஒரு சிறப்பு கூறு கொடுக்கப்பட்டுள்ளது. இதை தெரிவு செய்வதன் மூலம் அதனுடைய அகரவரிசை கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ நாம் இடம்பெற்றுள்ள இந்த ஒரு சங்க நற்றிணையில் 100 பாடல்களை மட்டும் நான் உள்ளீடு செய்தேன். இந்த 100 பாடல்களில் மிக அதிகமாக இடம்பெற்றுள்ள ஒரு சொல் எது? சான்றாக இதில் தோழி என்கிற சொல் அதிகமாக 77 இடங்களில் இடம்பெற்றுள்ளது என்கிற அந்த தரவை கிடைத்துவிடும். மீண்டும் ஒரு முறை நாம் சொடுக்கும் போது மிக குறைந்த பயனாளர் இடம்பெற்றுள்ள அந்த சொற்களுடைய பட்டியல் இங்கே கிடைத்துவிடும். இப்போ ஒரே ஒரு முறை வந்த சொற்கள் பல சொற்கள் இங்கே இடம்பெற்றுள்ளன. இந்த பட்டியலை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போல் விழுக்காடு, எத்தனை விழுக்காடு ஒவ்வொரு சொல்லும் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளது என்பதையும் தெரிவு செய்து கொள்ள முடியும். சொல் அடைவு, ஒரு நூலினுடைய சொல், அந்த பாடல் இடம்பெற்றக்கூடிய அந்த பாடல் எண், நம் நூட்களில் பயன்படுத்தக்கூடிய பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அடைவு உருவாக்கத்திற்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். அந்த பாடல் எண், அந்த பாடல் இடம்பெற்றுள்ள சான்றாக நுதலே என்கிற ஒரு சொல் ஒரு முறை இடம்பெற்றுள்ளது. 0.0061 விழுக்காடுகள் அந்த சொற்களில் இடம்பெற்றுள்ளது. நற்றிணையில் 197வது பாடலில் 1வது அடியில் இடம்பெற்றுள்ளதாக இது அமைகிறது. இந்த முடிவுகளை நாம் சொல்லடைவு பெற என்கிற பட்டனை தெரிவு செய்யும் போது இதை நாம் முடிவாக நம்முடைய கணினியிலே பெற்றுக்கொள்ளலாம். ஏதோ ஒரு நேம் செய்து இதை கணினியில் சேமித்துக் கொண்டு இதனுடைய பல்வேறு ஆய்வுகளுக்கு இந்த தரவுகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த தரவுகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதற்காக இதில் பயனாளர் கையேடு என்கிற ஒரு இணைப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை தெரிவு செய்யும் போது இதை எவ்வாறு பயன்படுத்துவது, எவ்வாறு உள்ளீடு கொடுப்பது, எவ்வாறு கொடுக்கப்பட்ட உள்ளீடை பெறுவது என்கிற வசதிகள் மிக எளிமையாக படங்களுடன் விவரிக்கப்பட்டுள்ளது. இதுதான் இந்த சொல் அடைவு கருவியினுடைய பயன். இதில் கூடுதலாக இந்த சங்க இலக்கியங்களில், உதாரணத்துக்கு இது சங்க இலக்கியங்களை பற்றி ஒரு அடைவு பெற வேண்டும், இல்லை இன்றைக்கு நவீன மாடர்ன் டெக்ஸ்ட் ஏதோ ஒரு பாட புத்தகத்தையோ அல்லது ஒரு கதையோ அல்லது நீங்கள் எழுதிய கட்டுரை அடைவு செய்ய வேண்டாம், எல்லாவற்றுக்கும் வசதி செய்யுமாக இந்த கடவுள் வாழ்த்து என்கிற ஒரு சிறப்பு கூறும் கொடுக்கப்பட்டுள்ளது. சங்க இலக்கியத்தில் இந்த பல இலக்கியங்களில் முதல் பாடல் கடவுள் வாழ்த்தாக வருவதால் இதை தெரிவு செய்து கொண்டோம் என்றால் அந்த முதல் பாடல் என்பது கடவுள் வாழ்த்து 0 என்று அதிலே இடம்பெற்றுவிடும். 2வது பாடல் 1 என்கிற அந்த அடிப்படையில் அதனுடைய அடைவு வரும். அதற்காக இந்த சிறப்பு கூடுதல் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக பொன்மொழி என்கிற சாப்ட்வேர், ஏற்கனவே நாம் பார்த்த அந்த அம்மா மென்பொருளை போன்றவே இதுக்கும் பேராசிரியர் முனைவர் வே கிருஷ்ணமூர்த்தி அவர்களால் உருவாக்கி வெளியிடப்பட்டுள்ளது. இதை இணையத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த மென்பொருள் ஏற்கனவே நாம் அந்த அம்மா மென்பொருள் பார்த்தது போலவே தட்டச்சு விசைப்பலகை,
குறியேற்ற மாற்றி, சொற்பிழை, சந்திப்பிழை திருத்தி, அகராதி, அதில் அகராதிகள், மரபு தொடர், பழமொழிகள், உவமை, அகர வரிசைப்படுத்தப்பட்ட அந்த பட்டியல் போன்றவை அளிக்கப்பட்டுள்ளது. இது கூடுதல் சிறப்பு என்னவென்றால், இதில் நாம் தட்டச்சு செய்யும் போதே அதனுடைய உள்ளுக்குள் பல்வேறு அகராதிகளை இணைத்து கொடுக்கப்படும். அந்த ப்ரெடிக்ஷன் டிக்ஷனரி என்று சொல்லக்கூடிய உதாரண சான்றாக இப்போ நம்ம கைபேசியிலே திறன்பேசியிலே வா நா என்று தட்டச்சு செய்யும் போதே வணக்கம் என்கிற அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் டிக்ஷனரி நமக்கு சஜஷன் கொடுக்கும். அதை நாம் தெரிவு செய்யும் போது கணினியில் இடம்பெற்றுவிடும். அதே போல் இதில் மூன்று அகராதிகளை இணைப்பாக கொடுத்துள்ளார்கள். தட்டச்சு செய்யும் போதே நமக்கான அந்த பரிந்துரையையும் இது கொடுப்பதால் மிக எளிதாக இதை நாம் தட்டச்சு செய்து கொள்ள முடியும். தட்டச்சு மட்டுமல்ல, இதில் உள்ள பல்வேறு இந்த சொல் சரிபார்ப்பு, சொல் திருத்த உரையாடல், செக் ஸ்பெல்லிங் அஸ் யூ டைப், இன்டராக்டிவ் போன்ற பல்வேறு கூறுகள், மைக்ரோசாஃப்ட் வேர்டில் கொடுக்கப்பட்டுள்ள கூறுகளை போன்ற பல்வேறு கூறுகள் இந்த மென்பொருளிலே இடம்பெற்றுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த பல்வேறு ஒரு மொழியில் சிறந்த தரவகம் இருந்தால் மட்டுமே சிறந்த ஆய்வு கருவிகள் உருவாக்க முடியும் என்பதை பற்றி நான் குறிப்பிட்டிருந்தேன். அந்த தரவகத்திற்கு நாம் என்ன செய்வது? பேராசிரியர் துரைமணிகண்டன் அவர்கள் குறிப்பிட்டது போல நாம் பல்வேறு தரவகத்தை விக்கிபீடியாவிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். அல்லது ஒரு பன்மொழி தரவு தொகுப்பை எங்கே பெறுவது என்றால், இந்தியாவில் கர்நாடக மாநிலத்தில் மைசூரில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய மொழிகளின் நடுவண் நிறுவனத்தில் லிங்குஸ்டிக்ஸ் டேட்டா கன்சோரியம் ஃபார் இந்தியன் லாங்குவேஜஸ் என்கிற ஒரு திட்டம் செயல்படுகிறது. இது ஒரு மத்திய அரசினுடைய நிறுவனம். மொழிக்கென்றே செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரே நிறுவனம். அந்த நிறுவனத்தில் இந்தியாவில் அட்டவணைப்படுத்தப்பட்ட மொழிகள் அனைத்திற்கும் தரவகத்தை உருவாக்கி அவர்கள் இணையத்தில் அளித்து வருகின்றார்கள். இதில் நேரடியாக சென்று நாம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தரவகம் வேண்டும், இந்த ஆய்வு நோக்கத்திற்காக இந்த தரவகம் வேண்டும் என்கிறதை அவர்கள் ஒரு மின்னஞ்சல் முகவரிக்கு நாம் அனுப்பினோம் என்றாலும் அவர்கள் அந்த தரவகத்தை நமக்கு அளிக்கின்றார்கள். இதுதான் அந்த இந்திய மொழிகளின் நடுவண் நிறுவனத்தினுடைய LDCIL என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தினுடைய மாதிரி படம். இதில் உதாரணத்துக்கு தமிழ் என்கிற ஒன்றை நான் தெரிவு செய்யும் பொழுது தமிழ் மொழிக்கான அந்த தரவக மாதிரி இங்கே நமக்கு கிடைக்கும். இதை நாம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இதை PDF-ஆகவும் கொடுத்துள்ளார்கள். அந்த கணினி ஆய்வுகளுக்கு ஏற்ற அந்த HTML ஃபார்மேட் என்று சொல்லக்கூடிய அந்த வடிவிலும் இந்த தரவுகள் நமக்கு இங்கே கிடைக்கின்றது. இது சில மாதிரி தரவு, இந்திய மொழிகளின் நடுவண் நிறுவனத்தில் இணைக்கப்பட்டுள்ள மாதிரி தரவு. இது குறியீட்டு தரவகம். ஒரு சொல், அந்த சொல்லுடைய இலக்கண குறிப்பு அளிக்கப்பட்ட அந்த தரவு. இந்த இலக்கண வகை குறியீடு என்கிறது தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதற்கான வழிவகையும் செய்யப்பட்டுள்ளது. அதே போல் செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனத்தின் செம்மொழி தமிழ் இணையவழி கல்வி என்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக சங்க இலக்கியங்களை இணையத்தின் வழியாக இங்கே பயிற்றுவிக்கப்படுகிறது. சான்றாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் தமிழ் இணைய கழகம் எவ்வாறு இந்த மழலை கல்வி பயிற்றுவிக்கின்றார்களோ அதே போல் இந்த நிறுவனம் குறிப்பாக சங்க இலக்கியங்களுக்கான பாடங்களை இங்கே வழங்கி வருகின்றார்கள். இதில் நீங்கள் உறுப்பினராக பதிவு செய்து கொள்ள வேண்டும். இது கட்டணம் ஏதும் கிடையாது. நேரடியாக இதில் cict.in என்கிற அந்த இணையதளத்தை ஒரு நிறுவனம் cict.in என்கிற அந்த இணையதளத்தில் சென்று இணையவழி கல்வி என்கிற பட்டனை சொடுக்குவதன் மூலம் நேரடியாக இந்த இணையதளம் ஓப்பன் ஆகிவிடும். இதில் உங்களுடைய சாதாரண ஒரு மின்னஞ்சல் பதிவு செய்வது போல உங்களுடைய தரவுகளை கொடுத்தவுடன் உங்களுக்கான ஒரு கடவுச்சொல் உங்கள் மின்னஞ்சலுக்கு வரும். அந்த மின்னஞ்சலை பயன்படுத்தி நீங்கள் இதில் எளிதாக சங்க இலக்கியத்தை கற்றுக்கொள்ளலாம். முதல் கட்டமாக இதில் 2 வகையான அகம் புறம் ஆகிய இலக்கியங்களுக்கான பாடத்திட்டங்கள் பேராசிரியர்களுடைய உரையோடு அதனுடைய காணொளி காட்சியாகவும் பதிவு செய்யப்பட்டு நீங்களே உங்கள் சுய மதிப்பீடு செய்து கொள்ளுமாறு
நீங்கள் கற்றதை நீங்களே இதிலே தேர்வு எழுதி கொள்ளுமாறு, உங்களுக்கு நீங்களே மதிப்பெண் கொள்ளுமாறு பல்வேறு கருத்துக்களோடு இங்கே வழங்கப்பட்டுள்ளது. சான்றாக நான் அகம் என்கிற ஒரு தலைப்பில் சென்றால் முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை, கைக்கிளை, பெருந்திணை போன்ற ஒவ்வொரு பகுதியாக பிரித்து அதற்கான பாடம், அதற்கான விளக்கம், அதற்கான கேள்வி, அதற்கான பதில்கள், அதற்கான பேராசிரியர்களுடைய அந்த காணொளி காட்சி என்று பல்வேறு வகையான கூறுகளும் இந்த இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளன. இவைதான் மிக முக்கியமான நான் பயன்படுத்தி உங்களுக்கு நேரலையாக காண்பிக்கப்பட வேண்டிய அந்த மென்பொருள்கள். அதற்கு அடுத்தபடியாக பல்வேறு மென்பொருள்களுடைய அந்த முகப்பு மற்றும் இணைத்து அது நேரம் சற்று குறைவாக இருப்பதால் அதனுடைய அறிமுகத்தை மட்டும் செய்து கொள்கிறேன். இது அனைவரும் ஓரளவு கேள்விப்பட்டிருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் மதுரை என்று சொல்லக்கூடிய மதுரை தமிழ் இலக்கிய மின்தொகுப்பு திட்டம். இந்த திட்டத்தில் தமிழில் இடம்பெற்றுள்ள சங்க இலக்கியங்கள் முதல் இன்றைய நவீன காலத்தில் நூல்கள் வரை அனைத்து நூல்களையும் PDF வடிவாகவும் யூனிகோடிலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு கொடுத்துள்ளனர். இதில் ஏறத்தாழ அந்த சங்க இலக்கியம், பக்தி இலக்கியம் தொடங்கி இன்றைக்கு இருக்கக்கூடிய வைரமுத்து கவிதைகள் தொடங்கி அனைத்து வகையான நூல்களும் இதில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நாம் வேண்டிய எழுத்துருவிலும் PDF ஆக வேண்டுமென்றாலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம், அல்லது தேவையான போல யூனிகோடு மேல் ஆய்வுகளுக்கு பயன்படுத்திக் கொள்வது போலவும் நாம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அடுத்து தமிழில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இணையதளம் கனித்தமிழ் ஆராய்ச்சி. அதனுடைய இணையதள முகவரி umaraj.in. நாளை இங்கே சொற்பொழிவு நிகழ்த்த இருக்கின்ற பேராசிரியர் உமாராஜ் அவர்களால் இந்த இணையதளம் வடிவமைக்கப்பட்டு வழங்கப்படுகின்றது. இந்த இணையதளத்தில் சங்க இலக்கிய மின் அகராதி ஒன்று இணையத்தில் வழங்கப்பட்டு வருகின்றது. அதே போல் அகராதி பொருளுடன் கூடிய செம்மொழிக்கான மின் புத்தகங்கள் அதுவும் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த இணையதளத்தில் குறிப்பாக இயற்கை மொழியாய்வு தொடர்பான பல்வேறு கட்டுரைகள், ஆராய்ச்சி கட்டுரைகள், நூல்கள் நீங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு வழங்கப்பட்டு வருகின்றது. அதே போல் பெரிய பேராசிரியர்களுடைய இயற்கை மொழியாய்வு தொடர்பான உரைகள் இங்கே பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு வழங்கப்பட்டிருக்கின்றது. சான்றாக நான் இப்பொழுது ஒரு மின் அகராதி ஒன்றை நான் அசும்பு என்கிற ஒரு சொல் நற்றிணையிலே எந்த இடத்தில் இடம்பெறுகிறது என்றால், இதில் கூடுதல் தரவுகள் என்ன, ஒரு சொல், அதனுடைய எழுத்து பெயர்ப்பு, இலக்கணம், அதனுடைய ஆங்கிலத்தில் அதனுடைய இலக்கணம், பொருள், அதனுடைய தமிழ் பொருள், அதனுடைய பொருள் ஆங்கிலத்திலும் அதனுடைய பொருள் கொடுக்கப்பட்டுள்ளது. அது சங்க இலக்கியத்தில் எந்த பாடல் வருகிறது என்கிற அந்த தரவோடு இது வழங்கப்படுகிறது. இதையும் நாம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த பெறக்கூடிய முடிவை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இது ஒரு மிக முக்கியமான இணையதளம். அதே போல் செம்மொழிக்கான மின் புத்தகங்கள் என்கிற அந்த ஒரு ரீடர் என்று சொல்லுவாங்க. தொல்காப்பியத்தில் ஏதாவது ஒரு எழுத்ததிகாரத்தில் ஒரு பாடலை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன். ஒரு பாடலை எடுத்து இந்த பாடலை நாம் படிக்க வேண்டுமெனில், பொருள் அறிய வேண்டுமெனில், அந்த ஒரு அகரம் என்கிற சொல்லுக்கு நேராக நம்முடைய மவுஸை கொண்டு செல்லும் போது அதனுடைய கிராமட்டிக்கல் கேட்டகரி என்ன, அதனுடைய விளக்கம் என்பதை தெளிவாக காட்டிவிடும். இது ஒரு தமிழில் இது ஒரு சங்க இலக்கியத்திற்கான இது ஒரு புதிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. அதே போல் கிரியா டிக்ஷனரி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, நூல் வடிவில் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இது இணையதளத்திலும் கிடைக்கின்றது. இதில் ஒரு சொல்லை தட்டச்சு செய்யும் போது அதற்கான பொருள் கிடைக்கும். இதில் கூடுதல் தகவல் என்றால், ஒரு சொல் அந்த அகராதியில் கிடைக்கவில்லை என்றால் பயனாளரே அதற்கான பரிந்துரை செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கின்றது. காரணம், இந்த தரவகத்தை அவர்கள் மேம்படுத்துவதற்காக இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றனர். சொல் வங்கி கார்பஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் எல்லா அகராதியை போல பல்வேறு மீனிங்கை இதை பெற்றுக்கொண்டாலும்
பயனாளரே உள்ளீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த அகராதியில் வழங்கப்பட்டு வருகின்றது. அதுபோல் சங்க போயம்ஸ் டிரான்ஸ்லேட்டட் பை வைதை, சங்க இலக்கியங்களுக்கான அந்த மொழிபெயர்ப்பு வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இணையதளம். அதுக்கான ஒரு மாதிரி படத்தை இங்கே இணைத்துள்ளேன். அதுபோல் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் சுவடியல் பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு சங்க இலக்கிய சுவடிகளையோ ஒரு மருத்துவ சுவடிகளை குறிப்புகளை தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். அதில் வந்து மின்னணு சுவடி காட்சியம் என்கிற ஒரு பிரிவின் கீழ் எந்தெந்த தனிநபரால் இயக்கப்படும் ஒரு சுவடியாக இருந்தாலும் சரி, அல்லது போரூர் சாந்தலிங்க அடிகளா திருமணமோ, எந்த ஒரு நிறுவனமோ எந்த ஒரு மடத்திலே செயல்படுத்தக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய அந்த சுவடிகளையும் நாம் இதிலிருந்து பார்க்க முடியும். கிளாசிக்கல் தமிழ் ஓஆர்ஜி என்கிற ஒரு இணையதளம், இதுவும் தமிழ் ஆய்வாளர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சங்க இலக்கியங்களை மொழிபெயர்த்து கொடுத்துள்ளார்கள். அதுபோல் கற்க நிற்க என்கிற ஒரு இணையதளம், இந்த இணையதளத்தில் சங்க இலக்கியங்களுக்கான மலர்களுடைய பெயர்களை எங்கே இடம்பெற்றிருக்கிறது என்கிற பாடலோடு இங்கே வழங்கப்பட்டு வந்திருக்கின்றது. அதற்கான மென்பொருள் பட்டியலையும் நான் இங்கே அளித்துள்ளேன். நன்றி. இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பேராசிரியர் கிங்ஸ்டன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இடையில் சிறு தடங்கள் ஏற்பட்டு விட்டது இங்கு மின்தடை காரணமாக. அதற்கான பொறுமையோடு இருந்ததற்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏதேனும் ஐயங்கள் வினாக்கள் இருந்தால் நாம் இப்போது பேசலாம். மாணவர்களே, உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தால் அவர் 2 கேள்விகள் கேளுங்க. வணக்கம் ஐயா. விளங்குதா ஐயா? கூறுனீங்களா சில மென்பொருள் பத்தி, இப்ப குறிப்பா அந்த மின் தமிழ், அந்த அம்மான் என்ற ஒரு பெயர்ல. சோ அந்த மாதிரி ஒரு மென்பொருள்லாம் நாங்க எப்படி அந்த பதிவேற்றம் செய்யறது? இப்ப வந்து நான் ஐயா சொல்லும் போதே நான் தட்டிலாம் பார்த்தேன் அந்த மென்பொருள்லாம் கணினியில. அதுல வந்து சோனிக், சாஃப்ட் சோனிக் சம்திங் அந்த வெப்சைட்ல எல்லாம் வருது அந்த மென்பொருள்லாம். அது வந்து ஒண்ணு பாய் பண்ண சொல்லுது, இல்லைன்னா வந்து ஃப்ரீன்னு சொல்லுது. ஸோ அது எப்படி நாங்க இணையத்திலே பாய்க்கிறதா இல்ல பதிவேற்றம் செய்து பாய்க்கலாமா? நன்றி, நல்ல கேள்வி. அதில் நான் குறிப்பிட்டது அந்த சந்தி பிழை திருத்தி, எழுத்து பிழை திருத்தி இதெல்லாம் குறிப்பிட்டதுல அந்த நீச்சல்காரன் என்கிற இணையதளம் வந்து நேரடியா இணையதளத்திலே பயன்படுத்தக்கூடிய ஒரு மென்பொருள். அது முற்றிலும் இலவசமானது. நீங்கள் அதுல எழுத்து பிழை, சந்தி பிழை போன்றவெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அந்த அம்மா மென் தமிழ் என்கிறது வந்து NDS லிங்க்ஸ் ஆஃப் சொல்யூஷன் என்கிற நிறுவனத்தால், தனியார் நிறுவனத்தால் வழங்கப்பட்டு வருவதால் அது வந்து விலை கொடுத்து தான் வாங்க வேண்டிய ஒரு இது. விலை கொடுத்து வாங்கி நீங்கள் பதிவிறக்கம் செய்து உங்கள் கணினியில நிறுவிக்கொள்ள வேண்டும். அது வந்து NDS லிங்க்ஸ் ஆஃப் இதுல தான் கிடைக்கும். அது கொஞ்சம் விலை கொடுத்து வாங்கணும். இந்திய ரூபாய்க்கு 1000 ரூபாய் தான் நினைக்கிறேன். அது விலை கொடுத்து வாங்கணும். நீங்க அந்த நீச்சல்காரன்கிற இணையதளம் வந்து முற்றிலும் இலவசமானது. அதே போல சில மென்பொருட்கள் வந்து நான் ஒரு பட்டியல் கொடுத்தேன்ல, தமிழ் இணைய கல்விக் கழகம், அதுல இலவசமான சில மென்பொருட்களை அவங்க கொடுத்திருக்காங்க. அது வந்து நீங்க நேரடியாவே பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். சரிங்க, நன்றி ஐயா விளக்கத்துக்கு. அந்த இணைப்பு வந்து நான் இப்ப அந்த பட்டியல் வந்து நான் பேராசிரியர்கிட்ட கொடுத்துறேன். நீங்க மாணவர்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கலாம். சரி ஐயா, நன்றி. நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அந்த பட்டியலை வந்து இன்னும் ஒரு தடவை காட்ட முடியுங்களா ஐயா? காட்டுறேன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி, பாத்துட்டோம் ஐயா. நன்றி ஐயா. நன்றி, மகிழ்ச்சி. முறையான நன்றியை கூற மாணவர்களை அழைக்கிறேன். நன்றி. அதுக்கு முன்னாடி ஒரு நன்றி, எல்லாருக்கும் ஒரு நன்றி. குறிப்பா அந்த அருமையா ஏற்பாடு செய்து கொடுத்த பேராசிரியர் கிங்ஸ்டன் அவர்களுக்கும், அதே போல இந்த எங்களுடைய வருகையை ஒட்டி ஒரு காணொலி ஒண்ணு பண்ணியிருந்தீங்க அந்த மாணவர்களுக்கும் இந்த நேரத்துல ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த பல்கலைக்கழகத்திற்கும் தமிழ் இணைய கழகத்திற்கும் என்னுடைய நன்றி. இன்றைய அமர்வில் சொற்பொழிவு ஆற்றிய முனைவர் துரை மணிகண்டன் அவர்களுக்கும் முனைவர் ரா அகிலன் அவர்களுக்கும் இப்பயிற்றரங்கிற்கு ஆதரவு அளித்த தமிழ் இணைய கழக தலைவர்
உதவி பேராசிரியர் முனைவர் க உமாராஜ் அவர்களுக்கும், இப்பயிலரங்கத்தின் இயக்குனரான முனைவர் கிங்ஸ்டன் பால் தம்புராஜ் ஐயா அவர்களுக்கும், மேலும் இன்றைய தமிழ் மென்பொருளை அறிமுக பயிற்றரங்கிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இன்றைய பயிற்றரங்கம் செவ்வென நடைபெற சிரமம் பாராமல் வருகை புரிந்து சிறப்பித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே மாணவர்கள் பயன்பெற ஏற்பாடு செய்த இப்பயிலரங்கம் பல பயனுள்ள தகவல்களை பெற்றிருப்பீர் என பெரிதும் எதிர்பார்க்கிறேன். இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ் விக்கிபீடியா வலைப்பதிவு சார்ந்தும் மொழி தொழில்நுட்பம் கற்றல் கற்பித்தலும் பற்றியும் நன்கு அறிந்திருக்க நம்புகிறேன். ஆகவே இது போன்று நாளை நடைபெறும் நிகழ்ச்சிக்கும் தொடர்ந்து கலந்து கொண்டு ஆதரவு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. 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 வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றி. நாளை சந்திப்போம். நாளைக்கு சந்திப்போம். நன்றி. நன்றி சார். நன்றி. 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 நன்றி ஐயா. நன்றி. நன்றிம்மா. நன்றி. நன்றி ஐயா. நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி. நன்றிம்மா.